ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது காலையில் மிக வேகமாக பேசப்பட்ட இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த விடயம் இங்கே வேகமாக கதைக்கப்பட்டது. அதில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 4 மதஸ்தலங்களுக்கு எமது அரசாங்கம் அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ள என்பதை இந்த கதையை வேகமாக எதிர்க்கட்சியினர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் முன்னால் இருந்த அரசாங்கங்கள், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி, இன்னும் மொட்டு கட்சி, இவ்வாறான கட்சிகளில் ஆட்சி செய்த காலங்களில் தான் இந்த 4 மதஸ்தலங்களும் இஸ்ரேலின் 4 மதஸ்தலங்களும் நிர்வகிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அந்த காலத்தில் தான் இந்த வேலை செய்யப்பட்டிருந்தன. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அனைத்து பங்காளி கட்சிகளும் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் இன்று காலையிலிருந்து இதை வேகமாக எமது கட்சியினால் இதை நிர்வகிக்கப்படுகிறது என்றும் எமது கட்சியின் இதற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே நிச்சயமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இவ்வாறான வேலைகளை, இனவாதமான வேலைகளை ஒரு நாளும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் செய்ய போவதில்லை. இது சென்ற அரசாங்கங்கள் இவ்வாறு இங்கு காலையிலிருந்து கூக்குரலிட்டிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் இவ்வாறான வேலைகளை செய்தார்கள் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு இன்று விவாதிக்கப்படுகின்ற இன்று போக்குவரத்து சட்டமூலமானது எமது நாட்டில், எமது ஊர் நாட்டிலும் இந்த போக்குவரத்து என்பது முக்கியமான ஒரு விடயமாகும். எந்த அளவுக்கு என்றால் மக்களுக்கு நன்மையை நாடியும் மக்களின் பாதுகாப்பும் மக்களுக்கான இந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்குமான இந்த போக்குவரத்து விடயத்தில் எமது நாட்டில் எமது போக்குவரத்து தேசிய ஆணைக்குழு இந்த போக்குவரத்து இலகுவாக செய்து கொடுப்பதற்காக ஒரு 1991 இலக்கு 37 படி உருவாக்கப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எமது நாட்டில் பல வகையான போக்குவரத்துகளை இங்கு அறிமுகம் செய்தன. அதில் மாணவர்கள் சேவை போக்குவரத்து சேவை, இன்னும் கிராமிய போக்குவரத்து சேவை, இன்னும் இரவு நேர போக்குவரத்தில் சேவை என இன்னும் பல வகையான போக்குவரத்து சேவைகளை அறிமுகம் செய்து அதில் மாணவர்களுக்கான பேருந்து போக்குவரத்து சேவையில் இன்றும் அந்த சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சேவையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அதிகமான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம் முன்னிய அரசாங்கங்கள் அதனை சரியான முறையில் நிர்வகிக்கப்படாமல் இருந்ததே தான். இன்று பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கான பேருந்து வசதிகள் பார்க்க போனால் அந்த பாடசாலை மாணவர்களை நானும் எமது ஊர் பகுதியில் கண்டறிந்த விடயம் என்னவென்றால், சிறிய ஒரு பேருந்தில் அதிகமான மாணவர்கள் நெரிசலாக போய்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் காலையில் மாணவர்கள் நன்றாக அழகான முறையில் குளித்து உடுப்புகளை அவர்கள் யூனிஃபார்ம்களை அயன் பண்ணி சென்று எந்த அளவுக்கு சந்தோஷமாக போகின்ற பயணத்தில் அந்த வாகனத்தில் அதிகமாக நெரிசலாக போய்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர்கள் பாடசாலைக்கு போவதற்கான அந்த வீதிகள் கூட இன்னும் அதிகமாக பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றன. அதாவது பெற்றார்கள் மாணவர்களை பேருந்தில் அழைத்து செல்வதற்காக வீடுகளில் இருந்து தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த மழை காலங்களில் அந்த பாதைகள் மிகவும் பழுதடைந்து பாதை ஓரங்கள் அதிகமாக நீர் தேங்கி இருப்பதனால் அந்த மாணவர்கள் பாடசாலைக்கு கூட சென்று கொண்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் இந்தளவு சிரமப்படுகிறார்கள் என்றால் சென்ற அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு அந்த மாணவர்களின் கவனத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அதற்கான ஏற்பாடுகளை இப்போது செய்திருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் நலன் கருதி சிறந்த பேருந்துகளையும் பாதைகளை ஒழுங்கு செய்வதற்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. கிராம போக்குவரத்து சேவைகளையும் எமது மக்களுக்காக தூர பிரதேசங்கள் இருக்கின்ற, அதாவது மிகவும் கஷ்ட பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராம மக்கள் கூட நகர பகுதிகளுக்கு வாரதற்கான தனியார் மற்றும் அரசாங்க பேருந்து சேவைகளை நல்ல முறையில் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் பாதைகள் அந்த தூரங்களில் வருகின்ற கிராம மக்கள்கள் கூட பாதைகள் சரியான முறையில் இன்று சீர் செய்யாமல் இருக்கின்றன. இன்னும் இரவு நேர பேருந்து சேவை கூட அந்த எமது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் சென்ற அரசாங்கம் இரவு நேர பேருந்து சேவைகள் கூட சரியான முறையில் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை.
இரவு நேர பேருந்து சேவைகள் அதிகமாக பயன்பெறுவது அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமானதாகும். அரசு ஊழியர்கள் காலை மாலையில் பயணம் செய்யும் போது காலையில் போய்த்து மாலையில் வருகின்ற நேரங்களில் இரவு 9 மணிக்கு பிறகு அந்த பேருந்து வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன. உதாரணமாக புத்தளத்திலிருந்து கல்பட்டிக்கு செல்கின்ற இந்த அரசு ஊழியர்கள் கூட 9 மணிக்கு பின்னர் இந்த வாகனம் பேருந்து வசதிகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் புத்தளத்திலிருந்து உடப்பு போகின்ற அந்த உடப்பு பகுதியாக போகின்ற அந்த பேருந்து வசதிகள் கூட இல்லாமல் இருக்கின்றன. புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு போகின்ற அந்த பயண சேவைகள் கூட புத்தளத்திலிருந்து இரவு நேரங்களில் 9 மணிக்கு பின்னர் எந்த பேருந்து வசதிகளும் இல்லாமல் இருக்கின்றது. அந்த மக்கள் தூர இடங்களிலிருந்து வருகின்ற அந்த பேருந்துகளில் தான் பயணம் செய்ய வேண்டியது. இவ்வாறான வேலைகளை சென்ற அரசாங்கம் கூட எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருந்தார்கள். இந்த பேருந்து வசதிகளை தூர இடங்களில், அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த அக்கரப்பத்து கல்முனை அங்கிருந்து வருகின்ற பேருந்துகள் கூட புத்தளத்தில் வந்து தரிப்பிடம் இருந்து இருக்கிறதுக்கு சரியான வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. அதுபோல தான் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற போக்குவரத்து சேவையில் ரயில் சேவையும் மிக முக்கியமான ஒரு சேவையாகும். அது கொழும்பிலிருந்து புத்தளத்துக்கு வருகின்ற அந்த ரயில் சேவையில் 12 ரயில் சேவைகள் வருகின்றன. அது சிலாபம் வரையும் 8 ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு சிலாபத்திலிருந்து புத்தளத்துக்கு 4 ரயில் சேவைகள் வருகின்றன. இந்த ரயில் சேவை மக்களுக்கு மிகவும் இலகுவானதும் செலவு குறைந்ததுமான இருக்கின்ற வசதியாகவும் இருக்கின்றபடியால் ரயில் சேவைகள் மக்கள் அதிகமாக விரும்பி அந்த பயணங்களை செல்வதற்கு விரும்புகிறார்கள். எந்த அளவு உதாரணமாக புத்தளத்தில் இருக்கின்ற டிப்போ நாங்கள் சென்று பார்த்தபோது அந்த டிப்போ கட்டிடமானது மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடமாகவே இன்னும் காணப்படுகின்றன. அதனை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதில் சுகாதார வசதிகள், அது மழை பெய்தால் வெள்ளம் அதிகமாக காணப்படுகின்றது. அது அந்த உள்ளக பாதைகள் கூட சரியான சீரான நிலைமை இல்லாமல் இருக்கின்றது. அவைகளை செய்து கொடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் எமது அமைச்சினூடாக கதைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் பருத்தித்துறையிலிருந்து வருகின்ற அந்த தூரத்திலிருந்து வருகின்ற எமது வாகனங்களிலிருந்து வருகின்றவர்களுக்கு கூட அங்கு எரிபொருள் நிலையங்களில் அந்த டிப்போவில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களில் சரியான முறையில் எரிபொருள் நிரப்புவதற்கான ஏற்பாடுகள் இல்லாமல் சில நேரங்களில் மின்சாரம் தடைப்பட்டால் கூட இன்னும் தூர இடங்களுக்கு போக வேண்டிய ஏற்பாடு இருக்கின்றன. அதுக்காகவும் நாங்கள் அங்கே அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இன்னும் அங்கே டிப்போவில் நல்ல சிறந்த முறையிலான நிர்வாக பராமரிப்பும் ஓய்வு ஓட்டுநர்களுக்கான பயிற்சி, போக்குவரத்து மற்றும் நிர்வாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சிறப்பான முறையில் நல்லதொரு டிப்போவாக அமைவதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதோடு புத்தளம் நாட்டில் ஒரு புத்தளம் தொகுதியானது எமது நாட்டில் ஒரு பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள்களை அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய புத்தளம் பகுதியாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் கல்பிட்டி பகுதி எடுத்துக்கொண்டால் கல்பிட்டி பிரதேசமானது இன்று நகர பிரதேசமாகவும் உல்லாச பயணிகளின் பிரதேசமாகவும் இன்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே கூட உல்லாச பயணிகள் அதிகமாக வருகின்றபடியால் பாதைகள் சரியான முறையில் சீரில்லாமலும் போக்குவரத்துக்கான பேருந்து வசதிகள் சரியாக சீரில்லாமல் இருக்கின்றன. அது அந்த அளவுக்கு அந்த உல்லாச பயணிகள் போக்குவரத்து அதை கடலோரமாக செய்ய வேண்டும் என்றால் அதில் பத்துலோய உடப்பிலிருந்து கரம்பை இன்னும் பத்துலோய ஆண்டிமுனை வரை செய்யப்பட்டுள்ள அந்த மணிகார பாதை இன்னும் உடப்பில் அந்த கரம்பையிலிருந்து கல்பிட்டி வரையும் சீரான கடலோர பகுதிகளாக நல்ல ஒரு பாதையை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருக்கின்றது. இவையெல்லாம் அது மட்டுமல்லாமல் கரத்தீவில் வாழுகின்ற மக்கள் அவர்களுக்கு ஏதாவது அவசரமாக வைத்தியசாலை வர வேண்டும் என்றால் சுற்றி அதிகமான தூரமாக வர வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்வதற்கு கூட இலகுவான முறையில் கரத்தீவிலிருந்து கல்பிட்டிக்கு ஒரு பாலத்தை அமைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் இருக்கின்றது. அதுபோல தான் நுரைச்சோலை என்பது அங்கு அதிகமான உற்பத்தி பொருட்கள் மரக்கறி உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றபடியால் அவைகள் ஏற்றுமதியும் அங்கே செய்யப்படுகின்றபடியால் அதனூடாக புத்தளம் நகரத்துக்கு வரத்துக்கு அதிகமான நேரம் எடுக்கும். அதிலிருந்து நுரைச்சோலை புத்தளத்துக்கும் ஒரு சிறந்த பாலத்தை அமைப்பதன் மூலம் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஏற்றுமதி பொருட்களை விவசாய
තව විනාඩි දෙකක් කාලයක් තිබෙනවා ඔබතුමාට. நாங்கள் இன்னும் இலகுவான முறையில் அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான வேலைகளை நாங்கள் எமது அரசாங்கம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் எமது அந்த பகுதிகளில் நாட்டில் முழுமையாக பஸ் தரிப்பிடங்கள், இன்னும் ரயில்வே தரிப்பிடங்கள் இன்னும் நவீன முறையில் உருவாக்கத்துக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றன. இந்த நாட்டில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களும் சாரதிகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் அதை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான குறைபாடுகள் இருக்கின்றன. அவைகளையும் இந்த கடந்த காலங்களில் சென்று வரக்கூடிய காலங்களில் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற எமது மக்களுக்கு இலகுவான வசதியான பாதுகாப்பான இந்த சேவைகளை செய்து கொடுப்பதற்காக எமது நாட்டில் எமது அரசாங்கம் அதிகமான வாகனங்களை பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்திருக்கின்றார்கள். அதுபோலதான் எமது நாட்டில் இன்றும் விமான போக்குவரத்து சேவையை கூட சிறப்பாக செய்வதற்கு சிறந்த விமானங்களையும் இன்று நமது நாடு இறக்குமதி கொள்வனவு செய்திருக்கின்றன. இது மக்களுக்கான இலகுவான நல்ல ஒரு போக்குவரத்து சேவை கொடுப்பதோடு எமது நாட்டில் நல்ல ஒரு அபிவிருத்தியை பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த சென்ற அரசாங்கங்கள் இன்று கூறப்பட்ட விடயங்கள் குறைபாடுகளாக இருந்தாலும் இதற்கு காரணம் சென்ற அரசாங்கங்கள் சரியான முறையில் இந்த போக்குவரத்து விஷயங்களை பாதைகளையும் பேருந்து வசதிகளையும் எமது நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் சரியான முறை செய்து கொடுக்காமல் இருக்கின்றபடியால் எமது தேசிய மக்கள் சக்தி மீது இவ்வாறான அதிகமான பாரங்கள் வந்திருக்கின்றன. இவையெல்லாம் இன்னும் இருக்கின்ற காலங்களில் திறமையான முறையில் செய்து மக்களுக்கு அழகான வாழ்க்கையையும் சிறப்பான ஒரு போக்குவரத்து சேவையும் வழங்குவதற்கு எமது அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி.